வந்து பெற்றோர்த்துவம், பேரண்ட்ஹுட். இரண்டாவது சூரா அல் பக்ரால 83வது வசனம். இஸ்ரவேலின் சந்ததியினருடன் நாம் ஓர் உடன்படிக்கை செய்தோம். நீங்கள் கடவுளைத் தவிர வழிபடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தவும், உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும், மேலும் ஜகாத் கடமையான தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும். ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள். மேலும் நீங்கள் வெறுப்பு கொண்டவர்களாகி விட்டீர்கள். பெற்றோர்த்துவம் என்றது ஆசையும் இன்னல்களும் நிறைந்தது. அதை பத்தி நான் எடுத்த குறிப்புகளை பற்றி இங்க காண்போம். இது ஜெனராசிட்டி. ஒவ்வொரு நாளோட ஏற்றத்தாழ்வுகளையும் இறை நம்பிக்கையுடன் கலந்து அன்பையும் பண்பையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தல். இத பத்தி நம்ம அல்பக்ரா சூரா 2வது சூறால 195வது வசனத்தில் பார்க்கலாம். கடவுளின் நிமித்தம் நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுடைய சொந்த கரங்களால் உங்களையே நீங்கள் நாசத்திற்குள் தள்ளிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பெருந்தன்மையுடன் இருக்க வேண்டும். பெருந்தன்மை உடையவர்களை கடவுள் நேசிக்கின்றார். செகண்ட், லிமிட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். வகுத்துக்கொள்ளும் வரம்புகளும் நிறுவும் எல்லைகளும் குரானின் எல்லைகளாக இருத்தல். இத பத்தி நம்ம அல்பக்ரா சூரா 2வது சூறால 201 வசனத்துல பார்க்கலாம். உங்களுடைய சடங்குகளை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் நீங்கள் பெற்றோர்களை நினைவு கூறுவதைப் போல அல்லது அதை விடவும் சிறப்பாக கடவுளை நினைவு கூற வேண்டும். எங்கள் இரட்சகரே, இந்த உலகிலும் மறு உலகிலும் நன்மையை வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. தேர்ட் அட்டென்ஷன், முழு கவனம் செலுத்துதல். இத பத்தி நம்ம 31வது சூரா லுக்மான்ல 14வது வசனத்துல பார்க்கலாம். நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்னறி உடையவர்களாக இருக்க வேண்டும். 46வது சூரா அல் அஹ்காஃப்ல 15வது வசனம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமத்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் பால்குடி மறக்க செய்யப்படும் வரை 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன் அவன் கூற வேண்டும், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உமக்கு விருப்பமான நன்னெறிமிக்க காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. அது போலவே என்னுடைய குழந்தைகளும் நன்னறியுடன் இருக்க செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன். நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். ஃபோர்த் ஒன் எக்ஸெப்ஷன். எப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்றத மீறலாம். அது அல் அன்கபூத் 29வது சூறால 8வது வசனம். அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித வர்க்கத்திற்கு நாம் கட்டளையிட்டோம். ஆனால் என்னுடன் போலி தெய்வங்களை அமைத்து கொள்ளுமாறு அவர்கள் உம்மை நிர்பந்திக்க முயன்றால் அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர். உங்களுடைய இறுதி திரும்புதல் என்னிடமே உள்ளது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஃபிஃப்த் ஒன் பெற்றோரை கண்ணியப்படுத்துதல். சூரா அல் இஸ்ரால 23வது வசனத்துல பார்க்கலாம். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நீர் வெறுப்பை காட்டும் மிகச்சிறிய செய்கை என்று ஒருபோதும் கூறி விட வேண்டாம். அன்றி அவர்களிடத்தில் நீர் கூச்சலிடவும் வேண்டாம். நீர் அவர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். 24வது வசனத்துல மேலும் பணிவு மற்றும் கனிவின் இறக்கைகளை அவர்களுக்காக தாழ்த்தி கொள்ளும். மேலும் கூறும், என் இரட்சகரே, எங்கள் மீது கருணை கொள்வீராக, ஏனெனில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து என்னை வளர்த்து வந்தனர். 28வது வசனத்துல உம்முடைய இரட்சகரின் கருணையை நீ தேடியவராக இருக்கும்போது
அவர்களிடமிருந்து நீர் திரும்பிக் கொள்ள நேர்ந்தாலும் மிக நல்ல முறையில் நீங்கள் அவர்களை நடத்திட வேண்டும். 6th ஒன் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம மரியம் சூறால 19வது சூறால 14வது வசனம்ல ஜான் அவர்களை பத்தி பார்க்கலாம். அவர் தன் பெற்றோரை கண்ணியம் செய்தார், மேலும் அவர் ஒருபோதும் கீழ்ப்படியாத ஒரு கொடுங்கோலனாக இருந்ததில்லை. அதே சூறா 19ல 32வது வசனம், நான் ஜீசஸ் என் தாயை கண்ணியப்படுத்த வேண்டியவன், கீழ்ப்படியாத ஒரு கலகக்காரனாக என்னை அவர் ஆக்கவில்லை. 26th சூறால 84th வசனம், வருங்கால தலைமுறையினருக்கு நான் அமைக்கும் முன்மாதிரியை நல்லதான ஒன்றாக இருக்கச் செய்வீராக. 7th ஒன் கைடன்ஸ். காடால மட்டும்தான் வழி நடத்த முடியும் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சூரா 28 அல் காசாஸ்ல 56th வசனம், 56வது வசனம், நீர் நேசிப்பவர்களை எல்லாம் உம்மால் வழிநடத்த முடியாது. கடவுள்தான் தன்னுடைய நாட்டத்திற்கேற்பவும் வழிகாட்டலுக்கு தகுதியுடையவர் எவர் என்ற அவருடைய அறிவிற்கேற்பவும் வழிநடத்துகின்ற ஒரே ஒருவர். 8th பாயிண்ட் பிரார்த்தனை. இது சூரா காஃபிர் 40வது சூறால 7வது 8வது 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அரியாசன பணி புரிபவர்களும் அதனை சூழ்ந்து இருப்பவர்களும் தங்களுடைய இரட்சகர் மீது நம்பிக்கை கொண்டு துதித்துக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றனர். எங்கள் இரட்சகரே, உமது கருணையும் உமது அறிவும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்தது. பாவங்களுக்காக வருந்தி மேலும் உம்முடைய பாதையை பின்பற்றுபவர்களை மன்னிப்பீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து அவர்களை விலக்கிடுவீராக. எங்கள் இரட்சகரே, மேலும் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களிலும் வாழ்க்கை துணைகளிலும் பிள்ளைகளிலும் உள்ள நன்னறியாளர்களுக்கும் நீர் வாக்களித்துள்ள ஏதேன் தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிப்பீராக. நீர்தான் எல்லாம் வல்லவர், ஞான மிகுந்தவர். பாவத்தில் வீழ்வதிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பீராக. பாவத்தில் வீழ்வதிலிருந்து நீர் பாதுகாக்கவும் எவரும் அந்நாளில் உம்மிடமிருந்து கருணையை அடைந்து விட்டார். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். 9th பாயிண்ட் ரைச்சியஸ்னஸ். மூணாவது சூரா ஆல இம்ரான்ல 76வது வசனம், மெய்யாக எவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதுடன் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றனரோ கடவுள் நன்னறியாளர்களை நேசிக்கின்றார். அதே இதுல 3rd சூறால 92வது வசனம், நீங்கள் நேசிக்கின்ற உடைமைகளில் இருந்து தர்மத்திற்கென நீங்கள் கொடுக்கின்றவரை நீங்கள் நன்னறியை அடைந்து விட முடியாது. தர்மத்திற்கென நீங்கள் கொடுப்பது எதுவாயினும் கடவுள் அதனை பற்றி முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். 133வது வசனத்துல, அவர்கள் நல்ல காலங்களிலும் அவ்வண்ணமே கஷ்ட காலங்களிலும் தர்மத்திற்கென கொடுப்பார்கள். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்பவராகவும் மக்களை பிழை பொறுக்க கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். கடவுள் பெருந்தன்மை உடையவர்களை நேசிக்கின்றார். 148வது வசனத்துல, அதன் விளைவாக இந்த உலகத்தின் வெகுமதிகளையும் மறு உலகத்தின் மேலான வெகுமதிகளையும் கடவுள் அவர்களுக்கு வழங்கினார். கைண்ட்னஸ். நம்ம தூதரின் குணத்தை பத்தி குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கலாம். ஆல இம்ரான் 159வது வசனத்துல, கடவுளிடமிருந்துள்ள கருணையினால்தான் அவர்கள் பால் இரக்கமுள்ளவராக நீர் ஆகினீர்.
நீர் முரட்டுத்தனமானவராகவும் அற்பத்தனமான உள்ளத்துடனும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டு விட்டிருப்பார்கள். ஆதலால் நீர் அவர்களை பிழைபொருத்திட வேண்டும். மேலும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு கேட்பீராக. மேலும் அவர்களை கலந்தாலோசிப்பீராக. நீர் ஒரு முடிவு செய்துவிட்டவுடன் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்துவீராக. அவர் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களை கடவுள் நேசிக்கின்றார். 160வது வசனத்துல, கடவுள் உங்களுக்கு ஆதரவளித்தால் எவரும் உங்களை தோற்கடிக்க இயலாது. மேலும் அவர் உங்களை கைவிட்டு விட்டால் வேறு யார் உங்களுக்கு ஆதரவளிக்க இயலும்? நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். 11th பாயிண்ட் முக்கியமான கட்டளைகள் குரான்ல கூறப்பட்டுள்ளதை பத்தி இங்க பார்ப்போம். சூரா அன்-நிசா 4வது சூறால 36வது வசனம். நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும். அவருடன் எந்த ஒன்றையும் இணைக்காதீர்கள். பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உறவினரான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், நெருங்கிய கூட்டாளி, பயணத்தில் உள்ள அந்நியர்கள் மற்றும் உங்களுடைய ஊழியர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். காட்டிக்கொள்கின்ற அனவக்காரர்களை கடவுள் விரும்புவதில்லை. 12th பாயிண்ட் கடவுளின் உடன்படிக்கையை மீறுதல் பற்றியும் நம்ம சொல்லித் தரணும். சூறால 13வது வசனம். அவர்களுடைய உடன்படிக்கையை மீறியதன் ஒரு பின்விளைவாகத்தான் நாம் கண்டனம் செய்தோம். அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிடும்படி செய்தோம். அதன் விளைவாக வார்த்தைகளை அவற்றின் தொடர்பிலிருந்து அவர்கள் துண்டித்தனர். மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளில் சிலவற்றை அலட்சியம் செய்தனர். அவர்களில் ஒரு சிலரை தவிர அவர்களிடமிருந்த நம்பிக்கை துரோகத்தை நீர் தொடர்ந்து காண்பீர். நீர் அவர்களை பிழை பொறுக்கவும் அலட்சியம் செய்திடவும் வேண்டும். பெருந்தன்மை உடையவர்களை கடவுள் நேசிக்கின்றார். 13th பாயிண்டா கடவுள் பக்தி மற்றும் மஸ்ஜிதுகளுக்கு செல்லுதல் பற்றி பார்ப்போம். சூரா அல்-மாயிதா 92வது வசனம். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மேலும் நீங்கள் தூதருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மேலும் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் நம்முடைய தூதரின் ஒரே கடமை தூது செய்தியை திறம்பட சேர்ப்பிப்பதே ஆகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 93வது வசனத்துல, பக்திமான்கள் எந்த உணவை உண்பதன் மூலம் குற்றம் எதனையும் சுமப்பதில்லை. சூரா அல்-ஆராஃப் 7th சூரா 31வது வசனத்துல, ஆதமுடைய சந்ததியினரே, நீங்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது நீங்கள் தூய்மையாக இருக்கவும் நேர்த்தியாக உடையணியவும் வேண்டும். மேலும் நடுத்தரமாக உண்ணுங்கள், பருகுங்கள். நிச்சயமாக பெருந்தீனிக்காரர்களை அவர் நேசிப்பதில்லை. சூரா தௌபா 9வது சூறால 108வது வசனம். அத்தகையதொரு பள்ளிவாசலில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். ஆரம்ப நாள் முதலே நன்னெறியின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல்தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானது. அதனுள் தூய்மைப்படுத்தப்படுவதை நேசிக்கின்ற மக்கள் இருக்கின்றனர். தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார். 14th வின்னர்ஸ் பற்றி அவங்க குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கலாம். 9வது சூரா அத்-தௌபால 47வது வசனம். அவர்கள் உங்களுடன் போருக்கு புறப்பட்டிருந்தால் அவர்கள் குழப்பத்தை உண்டாக்கி விட்டிருப்பார்கள். மேலும் உங்களுக்கிடையில் சச்சரவுகளையும் பிளவுகளுக்கும் காரணமாகியிருப்பார்கள். உங்களில் சிலர் அவர்களுக்கு செவிசாய்க்க கூடியவர்களாகவே இருந்தனர்.
வரம்பு மீறுகின்றவர்களைப் பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். சூரா தௌபா 71வது வசனம்ல, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு கூட்டாளிகளாக இருக்கின்றனர். அவர்கள் நன்மையை ஆதரிக்கின்றனர், அத்துடன் தீமையை தடுக்கின்றனர். அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கின்றனர், மேலும் சகாத் கடமையான தர்மத்தை கொடுக்கின்றனர். அத்துடன் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு அவர்கள் கீழ்ப்படிகின்றனர். இவர்கள் கடவுளின் கருணை கொண்டு பொழியப்படுவார்கள். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அதே சூரா தௌபால 72வது வசனம்ல, அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருக்கக்கூடிய ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்களையும் ஏதேன் தோட்டங்களில் மகத்தான மாளிகைகளையும் கடவுள் வாக்களிக்கின்றார். அன்றி கடவுளின் ஆசீர்வாதங்களும் அங்கீகாரமும் இன்னமும் மிக பெரியதாகும். இதுவே மகத்தான பெருவெற்றியாகும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.